நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய பயிற்சி. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்பது எல்லோருமே காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில் என்பது நேற்று அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் 1721 காலி பணியிடங்களை உள்ளடக்கிய இந்த தேர்வு மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற செய்தியுமே அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய தகவல். அதனை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குமே நம்ம பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சியானது வரலாறு பாடப்பகுதியில் டெஸ்ட் நம்பர் ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 3 வேதகாலம். இந்த வேதகாலம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது முன் வேதகாலம், ரிக் வேதகாலம், பின் வேதகாலம், காப்பிய காலம் என்று 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 155 வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இந்த பயிற்சியை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதனைத் தொடர்ந்து ஒன்லைனர் டெஸ்ட், அதே மாதிரி 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச், 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் இந்த காலங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தற்பொழுது இந்த பயிற்சியானது வேத காலத்தில் இருக்கக்கூடிய தகவல்களின் தொகுப்பாக கொடுக்குறோம், குறிப்பெடுத்துக்கோங்க. முதல் வினாவுக்குள்ளே போகலாம். வினா எண் 1. இந்தியாவின் வளர்ச்சி ஆரியர்களின் வருகைக்கு பின் தூண்டப்பட்டது என்று கூறியவர் ரொமிலா தாப்பர். சிந்து நாகரிகம் நகர மக்களை பற்றியது. வேதகாலம் என்பது டேஸ் வாழ்க்கையை பற்றியது. சிந்து நாகரிகம் என்பது நகர நாகரிகம் சொல்கிறோம், அது நகர மக்களை பற்றியது. ஆனால் வேதகால வாழ்க்கை என்பது நாட்டுப்புற வாழ்க்கையாக இருக்கிறது, நாட்டுப்புற வாழ்க்கையை பற்றியது. டேஸ் நிலைத்து நீடித்து நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தை எட்டிய மக்களை பற்றியது. சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் என்பது சிந்து நாகரிகம் என்பது நிலைத்து நீடித்து நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தை எட்டிய மக்களை பற்றியது. மற்றொன்றாக இருக்கக்கூடிய வேதகாலம் என்பது நிலையற்று ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று கொண்டிருந்த மெய்ப்போர் பற்றியது இந்த வேதகாலம். இதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. நாகரிகம் நகரம் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. நாகரிகம் என்ற சொல்லானது மரியாதை என்பதை குறிக்கக்கூடியது, மரியாதை. வேதகாலம் இந்தோ ஆரியர், வேத காலத்தில் வாழக்கூடியவர்கள் இந்தோ ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். வேத காலத்தில் இந்திய நாகரிகம் நாட்டுப்புற நாகரிகமாக காட்சியளிக்கிறது. இந்தோ ஆரியர்களின் தாயகம் பற்றிய கருத்துக்களை தொகுத்து 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஐரோப்பிய ஊகம், மற்றொன்று ஆசிய ஊகம். ஐரோப்பிய ஊகம், ஆசிய ஊகம் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஊகத்துக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது மொழி. வேத மொழியான டேஸ் ஐரோப்பிய மொழிகளான கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கு இடையே, வேத மொழினாலே நம்மளுக்கு சமஸ்கிருதம். அப்போ வேத மொழியான சமஸ்கிருதம் ஐரோப்பிய மொழிகளான கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கு இடையே ஒற்றுமை இந்தோ ஆரியர்
ஐரோப்பியரின் வழித்தோன்றல் என்ற ஊகத்துக்கு வலு சேர்ப்பதாக உள்ளது. ஈரானியரது வேதமாக கருதப்படுவது அவஸ்தா. அவஸ்தா என்பது ஈரானியர்களின் வேதமாக கருதப்படுகிறது. ரிக் வேதத்தில் ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது சந்தித்த சவால்கள் மற்றும் இடர்பாடுகள் பற்றி விவரிக்கக்கூடிய துதி பாடல்களை கொண்டு பார்க்கும் பொழுது ஆரியர்கள் கிமு 1500 வடமேற்கு இந்துகுஸ் மலைகளை தாண்டி வந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இதற்கு ஆதாரமாக ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய துதி பாடல்களானது அமைந்துள்ளது. ரிக்வேதத்தில் ஆரியருக்கும் இந்தியாவில் இருந்த தாஸ்யூ என்று அழைக்கப்பட்டோருக்கும் இடையே நடைபெற்ற சண்டைகள் பற்றி விவரிக்கப்படுகிறது. இந்த ரிக்வேதத்தில் எதை பற்றி விவரிக்கப்படுகிறது? ஆரியருக்கும் இந்தியாவில் டேஸ் என்று அழைக்கப்பட்டோர்னா தாஸ்யூ என்று அழைக்கப்பட்டவருக்கும் இடையே நடைபெற்ற சண்டைகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. வேத இலக்கியம் என்பது 4 பெரும் தொகுப்புகளை கொண்டது. வேத இலக்கியம்னாலே 4 பெரும் தொகுப்புகளை கொண்டது. ஒன்று 4 வேதங்கள். 4 வேதங்கள்லாம் தெரியும். ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களையும் பிராமணங்களையும் ஆரண்யங்களையும் உபநிதங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த வேத காலம். இவற்றுள் முதல் 2, அதாவது 4 வேதங்களும் பிராமணங்களும் முதல் 2 கர்ம காண்டம் என்றும், அடுத்த 2 ஆரண்யங்கள் உபநிதங்கள் அடுத்த 2 ஞான காண்டம் என்றும் கூறப்படுகிறது. 4 வேதங்கள்ல ரிக் சாம யஜூர் அதர்வ இதுல டாஸ் வேதம் மட்டுமே ரிக் வேதத்திற்கு முற்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறதுனா அதர்வ வேதம். ரிக் வேத காலத்தை முற்கால வேத காலம் என்றும், பிராமணங்கள் உபநீத காலத்தை பிற்கால வேத காலம் என்றும் பிரிப்பது வரலாற்று மரபாக உள்ளது. ரிக்வேத காலத்தை முற்கால வேத காலம் என்றும், பிராமணங்கள் உபநிதங்கள் காலத்தை பிற்கால வேத காலம் என்று பிரிப்பது வரலாற்று மரபாக கொண்டு செயல்படுகிறது. வரலாற்று மரபாக கொண்டு அது என்ன செய்யப்படுது? பிரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, வேதம் என்பது சமஸ்கிருத சொல். நம்மளுக்கு கேட்கலாம், வேதம் என்பது எந்த சொல்னா சமஸ்கிருத சொல். இந்த சொல்லிற்கு வித் என்ற வேர் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். வித் என்றால் அறிதல். வித் என்பதனுடைய பொருள் என்ன? அறிதல் அல்லது அறிவு. வித் என்பது அறிதல் அல்லது அறிவு என்று பொருள். வேதங்கள் அறிவை பெறுவதற்கான வழிகளாகும். வேதங்களில் மூத்ததும் முதன்மையானதுமானதாக இருக்கக்கூடியது ரிக் வேதம் ஆகும். ரிக் வேதம் 10,600 அடிகளை கொண்ட 1028 வேத சமஸ்கிருத துதி பாடல்களை கொண்ட 10 மண்டலங்களை உள்ளடக்கியது. 10 மண்டலங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ரிக் வேதம். சாம வேதத்தில் அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா, சாம வேதத்தில் 1549 செய்யுள் பத்திகளும், இவற்றுள் 78 பத்திகளை தவிர பிற பாடல்கள் அனைத்தும் ரிக் வேதத்தில் இருந்து எடுக்கப்பட்டவையாக கூறப்படுகிறது. யஜூர் இவ்வேதத்தில் 2 அத்தியாயங்களானது இருக்கிறது. இவற்றை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. யஜூர் வேதத்தில் 40 அத்தியாயங்களானது உள்ளது. இந்த யஜூர் வேதமானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெள்ளை யஜூர் வேதம் என்றும் மற்றொன்று கருப்பு யஜூர் வேதம் என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த யஜூர் வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 40 அத்தியாயங்களானது இருக்கிறது. வெள்ளை
யஜுர்வேதம் துதி பாடல்களை கொண்டது. வெள்ளை யஜுர்வேதம் என்பது துதி பாடல்களை கொண்டது. யஜுர்வேதம், கருப்பு யஜுர்வேதம் என்பது அந்த துதி பாடல்களுக்கான விளக்க உரையாகும். விளக்க உரையாகும். யஜுர் இந்த வேதத்தில் தான் பாடல்களும் உரைநடையும் காணப்படுகிறது. யஜுர் வேதத்தில் தான் பாடல்களும் உரையாடல்களும் காணப்படுகிறது. சடங்குகளும் வேள்விகளும் மேலும் அதிக முக்கியத்துவம் பெறுகிற வேதம் எதுன்னு கேட்டாங்கன்னா யஜுர் வேதம். இந்த வேதம் வேள்வி பிரார்த்தனை புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ எந்த வேதம் வேள்வி பிரார்த்தனை புத்தகம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா யஜுர் வேதம். இந்த வேதம் நான் என்னது, நான் கொடுக்கக்கூடிய வேதம். இந்த வேதம் 20 பகுதிகளை கொண்ட 731 துதி பாடல்களை அடங்கியதுன்னா அதர்வ வேதம். இந்த அதர்வ வேதம் என்பது 20 பகுதிகளை கொண்ட 731 துதி பாடல்களை கொண்டது அதர்வ வேதமாக கூறப்படுகிறது. ஸோ அடுத்த வினா பாருங்க, வினா எண் 26. இந்த வேதத்திலும் பல ரிக்வேத பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 3 முக்கிய விஷயங்களை இது உள்ளடக்கியுள்ளது. அதாவது விரோதிகளை எப்படி வசியப்படுத்துவது, உலகில் வெற்றி பெறுவது எப்படி, நண்பர்களை தேடி பெறுவது எப்படி, இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கிய வேதம் எது கேட்டாங்கன்னா அதர்வ வேதம். டேஸ் என்பவை வேதங்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட விளக்க உரையாகும். இவை பெரும்பாலும் உரை நடையில் உள்ளது. பிராமணங்கள். இந்த பிராமணங்கள் என்பவை வேதங்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட விளக்க உரை ஆகும். டேஸ் 40 அத்தியாயங்களை கொண்ட இப்பிராமணத்தில் சோம வேள்வி எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதும் பலதரப்பட்ட சமய சடங்குகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதையும் விவரிக்கிறது. ஸோ இந்த பிராமணம் 40 அத்தியாயங்களை உடையது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சோம வேள்வியை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் பலதரப்பட்ட சமய சடங்குகளை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதையும் விவரிக்கப்படுகிறதுனா ஐத்திரேய பிராமணம். ஸோ அந்த ஐத்திரேய பிராமணம் என்பது தான் இதை எடுத்துக்கூறக்கூடியது. அடுத்த ஒரு பிராமணம் இருக்கு. ஸோ அது 20 அத்தியாயங்களை கொண்டது. இதில் சோம வேள்வி மட்டுமன்றி வேறு பல வேள்விகளை, சோம வேள்வி என்பது மட்டும் கிடையாது, மேலும் பல வேள்விகளை பற்றியும் கூறப்படுகிறதுனா சாங்கியான பிராமணம். சாங்கியான பிராமணம். அடுத்து பாருங்க, டேஸ் என்றால் கானக கவிதைகள் என்று கூறலாம். இவை காட்டில் வசிக்கும் முனிவர்களுக்காக எழுதப்பட்டவை. இவற்றை பிராமணங்களின் தத்துவ விளக்கம் என்று கூறலாம். ஆரண்யங்கள். ஆரண்யங்கள். வினாயன் 31. இவை வெறும் சடங்குகள் வேள்விகள் பற்றி கூறாமல் அவற்றின் அர்த்தத்தை பற்றி ஆராய்கிறது. மெய்யுணர்வு அல்லது இறை உணர்வு பற்றி பேசுகிறது. பிரபஞ்சத்தை தோற்றுவித்த கடவுள், பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், பிரபஞ்சத்தின் பகுதிகள், ஆன்மா பற்றியெல்லாம் ஆராயப்படுகிறதுனா ஆரண்யங்கள். இதை அனுமான அல்லது ஊக தத்துவம் என்று கூறலாம். இதனை அனுமானம் அல்லது ஊக தத்துவம் என்று கூறலாம்னா ஆரண்யங்கள். ஆரண்யங்களை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்த பகுதியை பாருங்க, வினாயன் 33. இதற்கு உப என்பது அருகே என்று பொருள். நிசத் என்றால் உட்கார் என்று பொருள். அதாவது குருவுக்கு அருகாமையில் அமர்ந்து வேத உண்மைகளை ரகசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு பொருள். இது எதை குறிப்பிடுகிறதுனா உபநிடங்கள். உபநிடங்கள் டேஸ் என்றும் இவை 800க்கு கிமு 800க்கும்
கிமு 500க்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாகியிருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. உபநிடங்கள் 108 என்று கூறப்படுகிறது. இவை கிமு 800க்கும் கிமு 500க்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாகியிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. உபநிடங்களில் முக்கியமானவையாக கருதப்படக்கூடியது இஷா, கேன, பிரசானா, ஐத்ரேய, தைத்ரேய, சாந்தோக்கிய, கதோ. ஸோ இது ஃபுல்லாமே உபநிடங்களில் முக்கியமானதாக கருதப்படக்கூடியது. வேதங்களுக்கு அந்தமாக அல்லது இறுதியாக இருப்பதால் உபநிடங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. உபநிடங்களுக்கும் பிரம்ம சூத்திரங்களுக்கும் பகவத் கீதையும் சேர்ந்து பிரஸ்தானதி ரேயா என்று அழைக்கப்படுகிறது. எது உபநிடங்கள், பிரம்ம சூத்திரங்கள், பகவத்கீதை, இது மூன்றும் சேர்ந்ததுதான் பிரஸ்தான திரேயா என்று அழைக்கப்படுகிறது. உபநிட காலத்தில் யஜ்ன வாழ்க்கையர், கார்கி, மைத்ரேயி போன்ற தத்துவ மாமேதைகள் வாழ்ந்துள்ளனர். இவர்கள் வாழ்ந்துள்ள காலம்னா உபநீத காலம். 4 வேதங்கள், இவற்றின் சம்கிதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடங்கள் ஆகியவை கொண்ட தொகுப்பு சுருதி என்று அழைக்கப்படுகிறது. 4 வேதங்கள், இவற்றில் சம்கிதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடங்கள் ஆகியவற்றை கொண்ட தொகுப்பு ஸ்ருதி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ருதி என்றால் ஆண்டவனால் அனுப்பப்பட்டவை என்பது பொருள். வேத இலக்கியத்தின் உள்ளீடு இந்த ஸ்ருதி. வேதாங்கங்கள் 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. வேதாங்கங்கள் என்பது 6 வகை. 1 சிச்சை என்பது உச்சரிப்பு கலை. சிச்சை என்பது என்னன்னு கேட்கலாம், உச்சரிப்பு கலை. 2வது கல்பம் என்பது நடைமுறை சடங்குகள். கல்பம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வினாக்கள் கேட்டாங்கன்னா வேத காலங்களில் அது நடைமுறை சடங்குகள். அடுத்து பாருங்க, வியாக்கரணம் என்பது இலக்கணம். நிருத்தம் என்பது சொல் ஆராய்ச்சி. சந்தஸ் என்பது யாப்பு பாக்கள். ஜோடிதம் என்பது வான ஆராய்ச்சி. இவற்றில் தெளிவான பொருள் விளக்கமும் பின்னர் எழுதப்பட்டன. இப்பிற்கால உரை ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பாணினி, யாஸ்கர், பிங்களர். வேதகாலம் என்பது 4 வேதங்களும் பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநிடங்களும் உருவாக்கப்பட்ட காலம் ரிக் வேத காலம் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா 4 வேதங்களும் பிராமணங்களும் ஆரண்யங்களும் உபநிடங்களும் உருவாக்கப்பட்ட காலம் ரிக் வேத காலமாக கூறப்படுகிறது. வேத காலத்தை முற்கால வேதகாலம் கிமு 1500 முதல் கிமு 1000 என்றும், பிற்கால வேதகாலம் கிமு 1000 முதல் 500 வரை என்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முந்தைய வேத காலத்தில் ரிக்வேத பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. நிறத்தாலும் உருவ அமைப்பாலும் வாழ்வியல் முறைகளாலும் முற்றிலும் மாறுபட்டிருந்த ஆரியர் மண்ணின் மைந்தர்களை எவ்வாறு அழைத்தனர்னா தாசர்கள் என்றும் தாஷ்யூக்கள் என்றும் ஆரியர்கள் மண்ணின் மைந்தர்களை அழைத்தனர். டேஸ் வேதத்தில் இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்களான சிந்து சமவெளி மக்கள், கருப்பு தோழர், கொடுமைக்காரர்கள், வேள்வியை ஏற்காதவர்கள், வேறு மொழி பேசுபவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளனர். எந்த வேதத்தில்? காலத்தில் ரிக் வேதம். குறிப்புகளை கொண்டு பார்க்கையில் ரிக் வேதகால ஆரியர் முதலில் 7 நதிகள் பாயும் டாஸில் குடியேறினர். அதாவது சப்த சிந்தவா என்ற பகுதியில் குடியேறினர். குறிப்பாக அவர்கள்
யமுனைக்கும் சட்லஜிற்கும் இடையே குடியமர்ந்தனர். இமயமலையை பற்றி அவர்கள் அறிந்திருந்தனர். ரிக் வேதகால ஆரியர் பெரிதும் பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம். ரிக் வேதகால ஆரியர்கள் பெரிதும் பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் தங்கள் குடியிருப்புகளை அமைத்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ இந்த தகவலை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க, முக்கியமான பகுதி. ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஆரியர், பரதர், யதுக்கள் என்ற இரு பெரும் பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். இவர்களிடையே பல்வேறு உட்பிரிவுகளானது காணப்பட்டது. மேற்கு பஞ்சாபில் இருந்த பரதர் பிரிவினரின் தலைவராக இருந்தவர் யார்? இவர் பரதர்களின் மன்னராக கருதப்பட்டார்னா சுதாஸ். இந்த சுதாஸ் என்பவர் மேற்கு பஞ்சாபில் இருந்த பரத பிரிவினர்களின் தலைவர். இவரது அந்தரங்க தலைமை புரோகிதர் யாரு? இந்த புரோகிதரின் வழிகாட்டலின் பேரில்தான் சுதாஸ் பிற ஆரிய குலங்களை வெற்றி கொண்டார்னா விசுவாமித்திரர். விசுவாமித்திரர் தான் இந்த சுதாஸ் என்பவரின் அந்தரங்க தலைமை புரோகிதராக திகழ்ந்தவர். விஸ்வாமித்திரரை விட யார் அறிவாற்றல் மிக்கவர் என்று சுதாஸ் கருதியதால் அவரை தனது தலைமை புரோகிதராக நியமித்தார். இதனால் ஏமாற்றம் அடைந்த, ஆத்திரம் அடைந்த விஸ்வாமித்திரர் அவருக்கு எதிராக 10 ஆரிய குலங்களை கொண்ட கூட்டணியை அமைத்தார்னா வசிஷ்டர். வசிஷ்டரின் வழிகாட்டுதலின் பேரில் சுதாஸ் படையும் விஸ்வாமித்திரரின் தலைமையிலான 10 குல கூட்டணி படையும் எந்த நதிக்கரையில் போரிட்டன? புரூஷ்னி நதிக்கரையில் போரிட்டனர். இப்போரில் சுதாஸ் வெற்றி பெற்றார். இப்போரில் வெற்றி பெற்றவர் சுதாஸ். இந்நிகழ்ச்சி டாஸ் வேதத்தில் தசரஜ்னா அல்லது 10 மன்னர்கள் போர் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளதுனா ரிக் வேதத்தில். மேய்ச்சல் நிலம் தேடி வந்த ரிக் வேதகால ஆரியர் நாட்டுப்புற இடையர் வாழ்க்கையை வாழ்ந்தனர். துவக்கத்தில் தந்தையை தலைவராக கொண்ட குடும்பமானது காணப்பட்டது. இந்த குடும்பம் என்பது ஆரம்ப நிலை, தந்தையை தலைவனாக கொண்டு பல குடும்பங்கள் சேர்ந்த தொகுதி கிராமம் என்றும், பல கிராமங்கள் விசு என்றும், விசுக்கள் ஜன என்றும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த அமைப்பு முறையை பார்த்துக்கோங்க. கிராமத் தலைவன் கிராமணி என்றும், விசுவின் தலைவன் விசுபதி என்றும், ஜனத்தின் தலைவர் கோபன் என்றும் அழைக்கப்பட்டான். இதே போன்று கண என்ற நிலப்பகுதியானது இருந்தது. அதனுடைய தலைவன் கணபதி என்று அழைக்கப்பட்டான். 7 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி டாஸ் என்று அழைக்கப்பட்டது. இதன் தலைவன் ராஜன் என்று பெயர் பெற்றார். துவக்கத்தில் இவர் படை தலைவராக இருந்தார். அப்ப 7 நதிக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியை ஆட்சி செய்தவன் ராஜன். அந்த ராஜன் துவக்கத்தில் படை தலைவராக இருந்தார். அப்ப அந்த 7 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பஞ்சஜனம். ரிக் வேதகால இறுதியில் ராஜன் ராஷ்டிரபதி ரிக் வேதகால இறுதியில் ராஜன் ராஷ்டிரபதி, அதாவது ராஷ்டிரியத்தின் தலைவரானார். போர்களில் வெற்றி பெற்ற ராஜனுக்கு வெற்றியில் பங்கும் வெகுமதியும் ஏராளமாக கிடைத்ததால் அதிகாரமிக்க ஆட்சியின் தலைவராக மாறினார். பின்னர் ராஜ்யம் வைராஜ்யமாகி வைராஜ்யம் சாம்ராஜ்யமாக விரிவடைந்தது. டாஸ் என்ற 2 ஆரிய குல அமைப்புகள் ராஜனின் அதிகாரத்திற்கு கடிவாளங்களாக இருந்ததுன்னா சபா, அதே மாதிரி சமிதி. சபா என்பது டாஸ் அவையாகும். சமிதி என்பது குலங்களின் பொது அவையாகும். இவ்விரு அவைகளும்
அரசியல் மற்றும் நீதி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்போ சபா என்பது முதியோர் அவை, முதியோர்கள் பங்கு பெற்ற அவை சபா என்று அழைக்கப்படுகிறது. சமிதி என்பது பல குலங்களின் பொது அவையாக கூறப்படுகிறது. கிராம நிர்வாகத்துக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. குல தலைவன் ஆழ்நில பகுதிக்கு அரசனான பின் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் விரிவடைந்து காணப்பட்டது. ரிக் வேதத்தில் சில அதிகாரிகளின் பெயர்களானது கூறப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் யார்? இவர் படை தலைவராக இருந்திருக்கலாம். சேனானி. சேனானி என்பது படை தலைவனாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மற்றொருவர் ரத ஓட்டி. ரிக்வேத காலத்தில் தேர்களும் குதிரைகளும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டமையால் தேரோட்டிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இக்காலத்தில் என்னது? ரிக்வேத காலத்தில் விரிவான அதிகார வர்க்கம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனினும் சுதா, பாகதுதா, அக்ஷபபா, கசதா, சங்கிரகிதா, கோவிக்ரதா, பலகலா ஆகிய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 100 கிராமங்களின் தலைவன் பதி என்றால் என்னன்னு கேட்கலாம். 100 கிராமங்களின் தலைவன் பதி என்றும், எல்லையை கவனித்து கொண்டவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? ஸ்தபதி. 100 கிராமங்களின் தலைவன் பதி என்றும், எல்லை பகுதியை கவனித்து கொண்டவன் ஸ்தபதி என்றும் கருதப்படுகிறான். ரிக் வேதகால பொருளாதாரம் என்பது மேய்ச்சல் பொருளாதாரமாகும். ரிக் வேத காலத்தில் பெரும் பகுதியில் மேய்ப்பு தொழிலே பிரதான தொழிலாக இருந்தது. ஆகவே மேய்ச்சல் பொருளாதாரம் ரிக்வேத கால பொருளாதாரமாகும். போர்களில் கிடைத்த மற்றும் கவர்ந்து வரப்பட்ட கால்நடைகள் சொத்தாக கருதப்பட்டது. ரிக் வேதகால ஆரியர்களுக்கு நாணயமாக பயன்படுத்தப்பட்டது கால்நடையே ஆகும். சுருங்கக்கூறின் கால்நடையே ரிக் வேதகால பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாகவும் பொருளாதார வாழ்க்கையின் ஆதாரமாகவும் தனி மனிதனின் தனி உடைமையாகவும் சமுதாயத்தின் பொது உடைமையாகவும் இருந்தது எனலாம். பண்டமாற்று முறை என்பது நடைமுறையில் இருந்தது. ஆனால் கால்நடை என்பதுதான் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. ரிக்வேத காலத்தினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படை கால்நடை. ரிக்வேத காலத்தில் இடைப்பட்ட பகுதியில் ஆரியர் மேய்ச்சல் தொழிலிருந்து விலகி கிராமங்களில் தங்கி விவசாயத்தை மேற்கொண்டனர். ரிக்வேத கால இடைப்பகுதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைந்து செல்வதற்காக எருதுகளால் இழுக்கப்பட்ட 4 சக்கர வண்டிகளையும் குதிரைகளால் இழுக்கப்பட்ட 2 சக்கர வண்டிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு பயன்படுத்தியமையால் எந்த தொழில் சிறப்பிடம் பெற்றிருந்ததுன்னா தச்சு தொழில். மக்களுக்கு தேவையான ஆடையை கொடுக்க வேண்டியிருந்ததால் நெசவு தொழிலும் முக்கியமடைந்திருந்தது. சமையலுக்கு வேண்டி பாண்டங்கள் செய்ய வேண்டியிருந்ததால் மண்பாண்ட தொழிலும் ஊக்குவிக்கப்பட்டது இந்த ரிக்வேத காலத்தில். ஆயுதங்கள் செய்வதற்கு தேவையான உருக்கு தொழிலும் கொள்ளர் தொழிலும் ரிக்வேத காலத்தில் சிறப்புற்று காணப்பட்டது. தோல் பதனிடும் தொழில் பழக்கத்தில் இருந்தது. மக்கள் பண்டங்களை மாற்றிக்கொண்டமையால் தனியே வியாபாரிகள் என்ற வகுப்பினர் கிடையாது. மக்களிடையே பண்டமாற்று முறை இருந்ததுனால தனியாக வியாபாரி என்ற முறை இல்லை. ஆண் குழந்தைகளுக்காக கடவுளை வேண்டிக் கொண்டனர். பெண் குழந்தைகள் பிறப்பதை மக்கள் விரும்பவில்லை. எந்த காலத்தில்? ரிக்வேத காலத்தில். ரிக்வேத காலம் என்பது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டது. மிக முக்கியமான பாயிண்ட் குறிப்பிடுத்துக்கோங்க. ரிக்வேத காலம் என்பது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டது. ரிக் வேத காலம். ஒரு தார மனம் வழக்கத்தில் இருந்தது.
பலதார மனம் விதிவிலக்கு, முறையற்ற பாலுணர்வு அனுமதிக்கப்படவில்லை. பலதார மனம் பழக்கத்தில் இருந்தது. இக்காலகட்டத்தில் விதவை மறுமணமானது அனுமதிக்கப்பட்ட காலம் ரிக் வேத காலம். விதவை மாண்ட கணவனின் சகோதரனை மணந்து கொண்டனர். உடன்கட்டை ஏறும் வழக்கமானது இந்த ரிக் வேத காலத்தில் காணப்படவில்லை. குடும்பத்தின் குறிக்கோள் ஆண் வாரிசை பெறுவதாகும். குடும்ப நெறியை மீறியோர் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ரிக் வேதகால குடும்பங்கள் பிற மக்களிடையே தனி தீவுகளாக இயங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு சொத்துரிமை என்பது கிடையாது. அவர்கள் வேள்விகளில் பங்கேற்க முடியாது. பெண்கள் டேஸ் வர்ணத்தாருடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டதுன்னா தாஸ்யு, மண்ணின் மைந்தர்களாகிய தாஸ்யு என்ற வர்ணத்துடன் திருமண உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டிருந்தது. சரியா? ஸோ இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 79 கொஸ்டின், மொத்தம் 155 கொஸ்டின்ஸ். இதில் ஒரு 79 கொஸ்டின் ஆனது உங்களுக்கு பார்த்துருக்கோம். ஸோ மீதி பகுதியை 2வது பாகத்தில் பார்ப்போம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்று உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.